பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக. இந்த வியாழக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள் வரை. சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்காக சர்வாங்க தகனங்களை செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகனங்களை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகாபுரி இடுமுழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை களங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக விழுந்தார்கள். அல்லேலூயா. கவனிங்க, இங்க இஸ்ரவேல் மக்கள் கேட்கிறாங்க, சாமுவேலை பார்த்து, நீங்க எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, எங்கள் குடும்பத்துக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, நாங்க ரொம்ப போராடுறோம், பெலிஸ்தர்கள் மேல் வருகிறார்கள், அசீரியர்கள் மேல் வருகிறார்கள் என்று சொன்ன பொழுது சாமுவேல் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு பலி செலுத்துகிற பொழுது யுத்தம் பண்ணுகிற பெலிஸ்தர்கள் மேலே கர்த்தர் ஒரு பெரிய ஒரு இடிமுழக்கத்தை உண்டாக்கி அவரை களங்கடித்து முறிந்தோட பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தரை தினந்தோறும் பாடி துதித்து செபித்து அவரை ஆர்ப்பரித்து ஆரவாரம் பண்ணி வேதத்தை வாசித்து எப்பொழுதும் ஆண்டவரோடு இருந்தீர்களானால் எந்த சத்துருவும் எந்த சாபமும் எந்த சூனியமும் மந்திரமும் ஏவலும் உங்கள் முன்னாடி நிற்க முடியாது. அவை களங்கடிக்கப்பட்டு முறிந்தோடும் என்று நீங்கள் சரியாய் விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார். நான் உங்களுக்காக செபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு நீ பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதம். இந்த வார்த்தைப்படி ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.